வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி. நான் உங்கள் தோழி வசந்தா கண்ணையா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இளமையை பாதுகாக்க வல்ல சிறந்த உணவுகள் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் இப்போ படித்தேன். அதை எனக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு. அதில் நம்ம இளமையை பாதுகாக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்ப குண்டாகாமல் பருமனாகாமல் வச்சுக்கணும். அதுக்கு ரெகுலராக நான் வந்து மார்னிங் 1 கப் கொண்டக்கடலை, சுண்டக்கடலை வேக வைத்ததோ அல்லது ஸ்ப்ரவுட்டடோ 1 கப் ரெகுலராக மார்னிங் எடுத்துகிட்டு வாங்க. ஸ்ப்ரவுட்டடு கொண்டக்கடலை இல்லைன்னா வேக வச்ச 1 கப்பு சுண்டல் அப்படி சாப்பிட்டுக்கங்க. மத்தியானம் வந்து ரெகுலராக தக்காளி அது வந்து ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், சாலடாகவும் எடுத்துக்கலாம். இதில் வந்து விட்டமின் சி எந்த நிலையிலையும் அழியாமல் நம்ம உடலுக்கு கிடைக்கிது. இந்த 2 உணவுகளுமே தேவையான ஆக்சிஜனுக்கு நம்ம உடம்புக்கு போகுது. புது செல்கள் உருவாக்குறதுக்கு, நச்சு பொருட்கள் உடம்புலேருந்து வெளியேறதுக்கு எல்லாத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. நம்ம தசையை தளர விடாமல் இருக்கிறதுக்கு இந்த தக்காளியில் இருக்கிற அஸ்கார்பிக் அமிலம் ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து ரெகுலராக எடுக்கலாம். அடுத்த ஆல்டர்னேட்டிவ் உணவுங்கிறது வந்து காராமணி அண்டு தயிர். காராமணிங்கிறது தட்டைப்பயிறு. அதில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட் வந்து புது செல்களை, பல நச்சு பொருட்களை வெளியேற்றி புது செல்களை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுதான் ஃபோலிக் ஆசிட். அதில் அமினோ அமிலங்கள் நிறையா இருக்குது. தயிர் வந்து நமக்கு தெரியும், ஏற்கனவே லாக்டிக் அமிலம் இருக்குது. அதுவும் நம்மளோட அந்த புளிப்பு அமிலம் இதெல்லாம் வந்து சமன் செய்யும். இந்த காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். இதை வந்து ரெகுலராக எடுக்கணும். தட்டைப்பயிறு எடுக்காத நாளில், காராமணி யூஸ் பண்ணாத இப்போ சாப்பிடாத நாளில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சாப்பிட்டா போதுமா. அதில் இருக்கிற ஃபோலிக் ஆசிடே நமக்கு புது செல் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நான் அதை படித்த உடனே இதெல்லாம் சாப்பிட்டாலே போதுமா, நம்ம இளமையாக இருந்துடலாமான்னு நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க. என்ன சாப்பிட்டாலும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த உடற்பயிற்சி நமக்கு தேவை. ப்ளஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணால் தான் இருக்கும் வரை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம்.